வணக்கம் நேர்களே, நலம் தானே? நான் உங்கள் ஆர்ஜே பாரதி கருணாகரன் பேசுகிறேன். இது உங்களுடைய சேனல், உங்களுக்கான சேனல். வானொலியில் நான் ரொம்ப 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 பிடிச்சி பண்ண ஆர்ஜேவாக நான் ஒர்க் பண்ணும்போது பிடிச்சி பண்ண ஒரு நிகழ்ச்சி இந்த தமிழ் பாடல்கள், பழைய தமிழ் பாடல்கள், திரைப்பட பாடல்களை வழங்கும் நிகழ்ச்சி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பாடலையும் ஒரு விஷயத்தை நான் ரசிப்பேன். அதை நேர்களாகிய உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப விருப்பம் ஜாஸ்தி. அது நீங்களும் எல்லாருமே லைக் பண்ணியிருக்கீங்க. லைவ் நிகழ்ச்சி நான் பண்ணும்பொழுது நீங்கள் அந்த கருத்துக்களை எனக்கு சொல்லியிருக்கீங்க. நேர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இதுக்கு முன்னாடி 3 பார்ட்டு நான் வெளியிட்டிருக்கேன். இது வந்து 4வது பார்ட்டு, தேன் துளிகள் அப்படின்ற இந்த நிகழ்ச்சி. இதில் இது வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து வித்தியாசமான கமெண்ட்ஸை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த நிகழ்ச்சியில் நான் சொன்ன அந்த கருத்துக்களை வச்சு வித்தியாசமான நிகழ்ச்சிகள்லாம் வித்தியாசமான கருத்துக்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. வித்தியாசமான கருத்துக்களை தெரிவித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு கொடுங்க. அப்போ தான் நான் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக நான் வந்து பண்ண முடியும். நிறைய சாங்ஸ் தேடி நான் டியூட்டியில் இருக்கும் பொழுது அடுத்த வாரம் எனக்கு டியூட்டி அப்படின்னா இந்த வாரத்திலிருந்தே என்ன பண்ணாலும், சமையல் பண்ணாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, பர்ச்சேஸ்க்கு போனாலும் சரி, வேறு வேலையாக வெளியில் போனாலும் சரி, இந்த வாரம் என்ன நிகழ்ச்சி நம்ம கொடுக்க போகிறோம், அதுக்கு என்ன டாப்பிக்கு, அதுக்கு என்ன சாங்ஸு, என்ன கான்செப்டு, அதுக்கு என்ன சொல்லலாம், இதெல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். என்னுடைய லைஃபே அப்படியே திரைப்பட பாடல்களை யோசிக்கிறதுலே தான் இருக்கும். அந்த மாதிரி ரசித்து பண்ண என்னுடைய ஜாப் அந்த ஆர்ஜே அப்படின்றது. வானொலியில் நான் ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணது நான் ரசித்து பண்ண ஒரு நிகழ்ச்சி. அதே மாதிரி தான் இப்போது நான் ரசித்து தான் பண்ணுறேன் இந்த நிகழ்ச்சியை. நீங்கள் எல்லாம் சந்தோஷப்படுவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நிகழ்ச்சியில் அப்போது வந்து நான் ஆர்ஜே பாரதி கருணாகரன் சேனல், இந்த சேனலில் ஓல்டு தமிழ் ஃபிலிம் சாங்ஸு தேன் துளிகள் அப்படின்ற பேரில் இந்த நிகழ்ச்சியை நான் கொடுத்துட்ருக்குறேன். இது வந்து 4வது பார்ட்டு. 3 பார்ட் ஏற்கனவே வெளியே வந்தாச்சு. நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இது வந்து 4வது பார்ட்டு. ஒரு பார்ட்லேயும் நான் வந்து 5 பாடல்கள் கொடுப்பேன். அந்த 5 பாடல்களுக்கு நான் வந்து விளக்கம் கொடுப்பேன். அதை ரசித்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ இன்றைக்கான 5 பாடல்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? நிகழ்ச்சியின் முதல் பாடல் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சாரதா அவங்களும் நடித்த பாட்டு. இது அண்ணன் தங்கையாக அவங்க இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இது வந்து என்ன தெரியுமா, ஒரு கல்யாண ஊர்வலம் பாடல். கல்யாண ஊர்வலம் பாடல்னாலே என்ன பாட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கல்யாண ஊர்வலம் பாட்டில் வந்து அவர் வந்து அந்த கல்யாண ஊர்வலத்தில் வந்து யாரோ ஒரு மணமகன் மணமகள் காரில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பேண்டு வாசிச்சுக்கிட்டே பாடிக்கிட்டே வருவார் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் இந்த பாட்டில் அவர் தங்கையை நினச்சி பாடுவார். அந்த மணப்பெண்ணாக இருக்கிற அந்த பொண்ணு அவர் தங்கையாக நினச்சிக்கிட்டு பாடுவார். ஆனால் அவர் பாடி காருக்கு முன்னாடி, அந்த ஊர்வலத்துக்கு முன்னாடி அவர் பேண்டு வாசிக்கிறவங்களாம் போயிட்டுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே போவார். அவங்களுக்கெல்லாம் பின்னாடி கார் வரும், ஊர்வலம் காரு. மணமக்கள் இவங்களுடைய மணமகன் மணமகள் இவங்களுடைய கார் வரும். அதுக்கு பின்னாடி அந்த திருமண வீட்டை சேர்ந்தவங்க அவங்களும் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க வரிசையாக. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இதுக்கு பின்னாடி அவங்களுடைய உண்மையான தங்கச்சி, எம்ஜிஆர் அவங்களோட படத்தில் நடிக்கிற உண்மையான தங்கச்சி கேரக்டர் நடிக்கிறவங்க தான் இவங்க சாரதா. 3 வாட்டி ஊர்வசி அவார்டு வாங்கினவங்க இந்த சாரதா. அவ்வளோ அவங்களோட நடிப்பு எல்லாமே, அவங்க படங்கள் எல்லாமே அருமையாக இருக்கும். இப்போ இந்த பாட்டு நான் சொல்கிறேன். இதில் வந்து அவங்க வந்து எம்ஜிஆர் அவர்களோட பாட்டை கேட்ட உடனே, அந்த சத்தத்தை கேட்ட உடனே, குரலை கேட்ட உடனே, ஐயோ நம்ம அண்ணன் பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை எப்படியாவது பிடிச்சிடணும்னு அவங்க வந்து கால் வந்து நடக்க முடியாதவங்க அந்த கட்டையை வச்சுருந்தா நடப்பாங்க. அதனால் அந்த கட்டையை எடுத்துக்கிட்டு அவங்க வேகமாக விறுவிறுக்க அதுவும் அழுதுகிட்டே அவங்க வந்து பின்னாடியே, அந்த ஊர்வலம் பின்னாடியே அவங்க வேகமாக வர, அது தெரியாமல் இவர் தன் தங்கையை நினச்சிக்கிட்டு அந்த மணமகளை தன் தங்கையாக நினச்சி இவர் பாட்டு பாட, அந்த பாடல் முழுக்க நமக்கே வந்து ஒரே டென்ஷனாக இருக்கும். எப்போ வந்து இந்த தங்கை போய் அந்த அண்ணனை பார்ப்பாங்க, அந்த அண்ணன் எப்போ தங்கையை பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விறுவிறுப்பாக, அந்த பாடல் முழுக்க விறுவிறுப்பாக இருக்கும். நமக்கும் பாடல் தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஒரு டென்ஷனாகவே இருக்கும். என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா? நினைத்ததை முடிப்பவன் படத்துலேருந்து
பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது. எழில் பொங்கிடும் அன்பு தங்கையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது. மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடல் என்னன்னு பார்க்கலாமா? அதாவது இந்த பாட்டு வந்து சிவாஜி அவர்களும் தேவிகா அவர்களும் நடித்த ஒரு பாடல் காட்சி இது. இது வந்து இயற்கை சூழ்நிலையில் அந்த உயர்ந்த உயர்ந்த மரங்கள், மலைகள், பசுமையான மலைகள், அப்புறம் அங்கே மேலேருந்து கீழே கொட்டுற மாதிரி அருவி, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த இயற்கை சூழலில் அமைஞ்ச பாட்டு இது. இந்த பாட்டில் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இது என்ன பாட்டுன்றது நான் சொல்கிறேன். ஓஹோஹோ ஓடும் எண்ணங்களே, ஓடோடி சென்று காதல் பெண்ணின் உறவை சொல்லுங்களேன், நீராடும் எந்த ஆசை நெஞ்சின் நிலையை சொல்லுங்களேன் அப்படின்னு வரும். அருமையாக தேவிகா மட்டும் பாடுற மாதிரி பாட்டு இது சோலோ. ஆனால் கூட சிவாஜி அவர்கள் இருப்பாங்க அந்த பாட்டு காட்சியில். அருமையாக இருக்குங்க. அதில் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே வந்து புதுமண தம்பதிகள் எல்லாமே வந்து ஹனிமூன் போவாங்க. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறவங்களாம் இருக்கிறாங்க. எந்த ஊருக்கு போனாலுமே சரி, அவங்களாம் என்ன நினைப்பாங்க, பெரும்பாலும் என்ன நினைப்பாங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த மாதிரி இங்கே வரணும், இங்கே வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும், நம்ம லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் இந்த புத்தாண்டு தீர்மானம் மாதிரி இதுவும் வந்து காற்றுல பறக்க விட்டுரும். ஏன்னா அங்கே நீங்கள் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் ஏற்படுற அந்த வாழ்க்கை டெய்லி டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து சுழன்று நம்ம பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இல்லைனாலும் சரி, எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கும் பொழுது வாழ்க்கையில் வந்து நம்ம அந்த வாழ்க்கை சுழற்சியில் நம்ம வந்து எங்கேயோ காணா போயிடுவோம். என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு ஞாபகம் வரும். அப்படியா, அது ஞாபகம் வரும்போது 10 வருஷம் கூட ஆகிட்டுருக்கலாம். அதுக்குள்ளே வாழ்க்கையில் நமக்கு வந்து எத்தனையோ சேஞ்சஸ் வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி அந்த லைனை வந்து அந்த வரியை வந்து இவங்க பாடுவாங்க. வருஷந்தோறும் வசந்தம் தேடி வருவோம் இங்கே, வாடை காற்றில் மூடும் பனியில் மகிழ்வோம் இங்கே. கேட்கறதுக்கு எவ்வளோ அருமையாக இல்லை? அதுவும் இந்த பாட்டில் சுசிலா அவங்க பாடும் பொழுது அவங்க குரலில் இருக்கிற அந்த உற்சாகம் இருக்குது பாருங்கள், நம்மளையே அவங்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். அந்த சிவாஜியும் தேவிகாவும் இருக்கிற இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பாடல் இது. இந்த பாடலில் அதாவது தூதாக வந்து பறவைகள், புறா அந்த மாதிரிலாம் அனுப்புவாங்க, நிலா, காற்று, இதெல்லாம் தூதாக அனுப்புவாங்க பாடல்களில். ஆனால் இவங்க தூதாக அனுப்புனது என்ன பாருங்கள், தன்னுடைய எண்ணத்தையே தூதாக அனுப்புகிறாங்க. ஓஹோஹோ ஓடும் எண்ணங்களே, ஓடோடி சென்று காதல் பெண்ணின் நிலையை சொல்லுங்களேன், உறவை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது எங்கேயோ இருக்கிற ஒருத்தருக்கு வந்து அவங்க சொல்லலை, அந்த பக்கத்தில் கூடவே நிற்கிறாரு அவருக்கே அவங்க வந்து தூதாக சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே தூது சொல்கிற பாடல் இது. இந்த பாடலும் நீங்கள் வந்து நீங்கள் மனத்திரையில் ஓடும் இந்த பாடல். கண்டிப்பாக இந்த பாடலை ரசிக்காதவங்களே, பழைய பாடல் ரசிக்கிறவங்க எல்லாருமே இந்த பாட்டை கண்டிப்பாக ரசிப்பாங்க. நிகழ்ச்சியின் 3வது பாடல். இந்த பாடல் என்னென்னா, ரவிச்சந்திரன் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் நடித்த ஒரு பாடல் காட்சி. இதில் வந்து ரவிச்சந்திரன் அவங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து திரைப்படங்களில் நடிக்கும் பொழுது அவங்களுடைய தோற்றம் வந்து 2 விதமாக இருக்கும். அதாவது ஆரம்ப காலங்களில் ரொம்ப ஒல்லியாக, ரொம்ப சின்ன பையனாக அப்படி நடிச்சிருப்பார். அப்புறம் போக 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 இந்த உத்தரவின்றி உள்ளேவா அந்த படத்துலலாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா வெயிட் போட்டு, ஆள் வந்து நல்லா வெயிட் போட்டு நல்லா ஹைட்டாக வளர்ந்து நல்லா ஆஜானுபாகுவாக ஒரு ஒரு மெச்சூர்டு பர்சனாக அந்த மாதிரிலாம் இருப்பார். அந்த மாதிரி 2 விதமான தோற்றம் நம்ம ரவிச்சந்திரன் அவர்களுக்கு உண்டு. மற்றவங்களோட இவருக்கு தான் அதை ஸ்பெஷலாக சொல்லலாம். அது மாதிரி இருக்குது. இதில் வந்து சின்ன பையனாக அவர் வந்து பாடுற மாதிரி பாட்டு ஆரம்ப காலத்தில் வந்தது. இது வந்து மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்தில் இடம்பெற்றது. இந்த பாட்டில் என்ன சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லையா, அதில் நிறைய படங்கள் நடிச்சிருப்பாங்க அந்த படம் வரும்பொழுது. அதனால் அவங்க பாட்டுக்கு இயல்பாக டான்ஸ் ஆடி அந்த பாடல்களுக்கு வரிகளுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து நல்லா பண்ணியிருப்பாங்க. இயல்பாக இருக்கும் அவங்களுடைய நடிப்பு பாட்டில்.
ஆனால் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து இதை நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ரவிச்சந்திரன் அவர்களுக்கு வந்து இது தொடக்கமோ என்னமோ தெரியல, ஆரம்பகால படங்கள் அப்படின்றதுனால அவர் வந்து டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய்வார். அதை நட அப்படின்னா எப்படி நடக்கணும் அப்படின்னு டைரக்டர் சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி நடக்கிறது, அதே மாதிரி தலையை திருப்புறது, அதே மாதிரி உட்கார்றது, அதே மாதிரி எழுந்திரிக்கிறது, அவங்களுக்கு கை கொடுக்கறது எல்லாம் வந்து ஒரு செயற்கையாக தெரியும் இந்த பாட்டில். நீங்கள் அதை கவனிச்சிங்களான்னு தெரியல. ஆனால் அந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் இதே மாதிரி ஒரு ஒற்றுமை இன்னொரு பாட்டிலையும் இருக்குது. என்ன பாட்டு தெரியுமா? நீங்கள் கெஸ் பண்ணிங்களா? நான் சொல்கிறேன் பாருங்கள். உயர்ந்த மனிதன் படத்தில் வந்து ஏகப்பட்ட பாடல்கள், நல்ல பாடல்கள் எல்லாமே ஹிட் சாங் தான். அதில் நாளை இந்த வேலை பார்த்து, அதுக்கப்புறம் இது வெள்ளிக்கிண்ணம் தான், அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் இருக்குது. அதில் இது ஒரு பாட்டு என்னென்னா, என் கேள்விக்கென்ன பதில் அப்படின்னு சிவகுமாரும் நடிகை பாரதி அவங்களும் நடிச்சிருப்பாங்க அந்த பாட்டில். இதே மாதிரி தான் இவங்க ஜெயலலிதா ரவிச்சந்திரன் மாதிரி தான் அதுலேயும் வந்து பாரதி வந்து நல்ல அவங்க இயல்பாக நடிச்சிருப்பாங்க அந்த பாட்டில். இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் பாருங்களேன், இயல்பாக நடிச்சிருப்பாங்க. ஆனால் சிவகுமார் அவர்கள் வந்து அது ஆரம்பகால படம், அதனால் அவரும் அப்படி தான், டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிற மாதிரி மெதுவாக நடக்கிறது, இப்படி திரும்புறது, அப்படி போனால் போகிறது, அவங்கக்கிட்ட கை கொடுனா கை கொடுக்கறது, நாயகிக்கிட்ட அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து செயற்கையாக தெரியும். ஆனால் அதுவும் ரொம்ப மிக மிக ஒரு நல்ல ஒரு பாடல் தான் உயர்ந்த மனிதன் படத்தில். அதே மாதிரி தான் இந்த பாடலும் இருக்கும். சரி, இப்போ இந்த பாட்டில் சிறப்பு என்ன சொல்லணும் அப்படின்னா, பாடல் வரிகளில் எப்பவுமே நான் சிறப்பு சொல்லுவேன். அந்த மாதிரி வரிகளில் பார்த்தீங்கன்னா, மைவிழி வாசல் திறந்ததிலே ஒரு மன்னவன் நுழைந்ததென்ன அப்படின்னு அவங்க ஜெயலலிதா அவங்க பாடுற வரிகளில் அந்த வரி எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி ரவிச்சந்திரன் அவர்கள் பாடும்போது வந்து அவங்களுடைய வரிகள் நல்ல வரிகள்லாம் நிறைய இருக்குது, ரசிக்கக்கூடிய வரிகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இந்த பாடல் வந்து மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்துலேருந்து, காத்திருந்த கண்களே கதையளந்த நெஞ்சமே, அந்த பாட்டு நீங்கள் ரசிச்சிருக்கீங்களா? இந்த விதத்தில் நிகழ்ச்சியின் 4வது பாட்டுக்கு போகலாமா? 4வது பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெமினி அவர்களும் பத்மினி அவர்களும் நடித்த ஒரு பாடல் இது, சித்தி திரைப்படத்துலேருந்து. சித்திலையும் வந்து நிறைய இன்னொரு பாட்டு கூட நல்ல பாட்டு இருக்குது. முத்துராமன் அவர்களும் அலைக் நிர்மலாவும் பாடியிருப்பாங்க, விஜய நிர்மலாவும் பாடியிருப்பாங்க. சரி, நடிச்சிருப்பாங்க அந்த பாட்டில். சரி, நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இந்த பாட்டு வந்து ஜெமினி அவர்களும் பத்மினியும். அந்த பாடல் ஆரம்பத்திலேயே அந்த படித்துறையில் அவர் வந்து வேகமாக ஜெமினி கணேசன் ஓடி வந்து தண்ணியில் குதிச்சுட்டு இந்த பாட்டை வந்து ஆரம்பிப்பார். அந்த அந்த சூழலே வந்து ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அதாவது கடல் காவிரி ஆறு ஓடும் வாய்க்காலில், அதில் வந்து குளிக்கிறதுக்கு வருவாங்க இல்லையா எல்லாருமே. அந்த மாதிரி பத்மினியும் குளிக்க போயிருப்பாங்க, ஜெமினியும் குளிக்க வருவார். அவங்க அந்த படித்துறையில் இந்த பக்கம் படித்துறையில் இவங்க இருப்பாங்க, அந்த பக்கம் படித்துறையில் அவர் இருப்பார். அந்த பாடல் அப்படியே அந்த ஆறு ஓடி வர்றதும், அந்த படித்துறையும், அந்த பக்கத்தில் ஒரு கோவில் மாதிரி இருக்கிறதும், அந்த ஊரும் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பாடல் ஆரம்பத்தில் அதே மாதிரி குதிச்சுக்கிட்டு ஓடி வந்து படிகளில் இறங்கி வந்து அந்த தண்ணியில் குதித்து அவர் பாட ஆரம்பிப்பார். தண்ணி சுடுவதென்ன, சரம் சரமாய் பாய்வதென்ன அப்படின்னு அவர் வந்து ஆரம்பித்து பாடுவார். அதை பார்த்துட்டு யார் பாடுறாங்கன்னு திரும்பி பார்ப்பாங்க பத்மினி ஆக்ஷன். அப்போ அதுக்கப்புறம் இவரான்ட்டு அப்புறம் அவங்களும் வந்து கூட பாட்டில் சேர்ந்துட்டு அவங்களும் பாடுவாங்க. அதில் ரொம்ப அருமையான ஒரு வரி. இவர் இதை கேட்டார் இல்லையா, தண்ணீர் சுடுவதென்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவங்க சொல்கிற பதில் வந்து, பொன்மேனி பார்ப்பதென்ன, பூவாடை கொள்வதென்ன, தன்னை தான் மறந்ததிலே தண்ணீரும் சுடுவதென்ன அப்படின்னு. தண்ணி சுடுறதுக்கு என்ன காரணன்றது அவங்க என்ன அழகாக அந்த கவிஞர் வந்து அதில் எழுதியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ரசிக்கணுங்க. உண்மையாக இந்த பாட்டை நான் வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஜெமினி அவர்கள் வந்து தண்ணியில் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, 2 கையும் வந்து துப்பாக்கி மாதிரி வச்சு 2 ஆள்காட்டி விரலையும் 2 கையும் கோத்துக்கிட்டு ஆள்காட்டி விரலை வந்து துப்பாக்கி மாதிரி வச்சு தண்ணியில் வந்து ஒரு அடி அடித்து தண்ணியை வந்து ஒரு
ஒரு ராக்கெட் விடுற மாதிரி பண்ணுவார். பேப்பரில் ராக்கெட் விடுறாங்க இல்லையா இப்போல்லாம், அந்த மாதிரி அந்த சீன் பாருங்களேன் அந்த பாட்டில். அந்த மாதிரி ராக்கெட் விடுற மாதிரி பண்ணுவார் ஜெமினி. நிறைய வாட்டி 2-3 வாட்டி பண்ணுவார் அந்த பாட்டில். அதே மாதிரி இவங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க பத்மினி, அவங்க வந்து இந்த தண்ணியில் வந்து பாடிக்கிட்டே இருக்காங்கல்ல, அப்போ தண்ணியில் நிற்கும் பொழுது நம்ம வந்து வாயில் பட்டாணி எடுத்து போடுவோம் இல்லையா, வாயில் டக்கு டக்குன்னு பட்டாணி வாயை திறந்து பட்டாணி தூக்கி போடுவோம். அதே மாதிரி இல்லைன்னா வேர்க்கடலை வந்து இந்த ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு அந்த பாட்டில் வரும். சிவாஜி அவர்கள் வந்து கடைசியில் அவர் வந்து அதாவது அவர் எல்லா 6 கட்டளையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் அவர் வந்து சாமியாராக போகிற மாதிரி ஒரு சீன் வரும். கடைசி வரி வரும் பொழுது அதில் அப்படி தான் அவர் வந்து எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான் இதாண்டா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணுவார், வேர்க்கடலையை உரித்து காற்றுல அப்படி ஊதி விட்டுட்டு, வேர்க்கடலை ஊதி விட்டுட்டு அந்த தோல்லாம் பறக்கிற மாதிரி ஊதி விட்டுட்டு வாயில் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே போவார். அதே மாதிரி இந்த பத்மினி அவங்க பட்டாணியை வாயில் போடலாம், வேர்க்கடலை வாயில் போடலாம், தண்ணியை வாயில் போட முடியுமா? இவங்க போடுவாங்கங்க. தண்ணியை எடுத்து பட்டாணி வாயில் போடுற மாதிரி வேர்க்கடலை வாயில் போடுற மாதிரி போடுவாங்க. அருமையாக இருக்கும் அந்த சீனு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாருங்களேன், இதை நான் 10,000 வாட்டி பார்த்துருக்கேங்க இந்த பாட்டை. எத்தனையோ வாட்டி செல்லை எடுத்தாலே யூடியூப்பில் போய்ட்டு முதல்ல நான் பார்க்குற பாட்டு இதுதான். தண்ணீர் சுடுவதுன்னு எத்தனை வாட்டி பார்த்தாலும் அழுக்காது, சலிப்பே தோணாதுங்க இந்த மாதிரி பாடல்கள்லாம். இப்போ நிகழ்ச்சியில் 5வது பாட்டு என்னென்னா, இது வந்து ஒரு நடிகை சோலோவாக பாடுற பாட்டு. அதில் வந்து சவுகார் ஜானகி அவங்க பாடுற பாட்டை இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். சவுகார் ஜானகி அவங்க வந்து சந்தோஷமாக பாடுற பாடல்கள் வந்து ரொம்ப ரேர், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்க நிறைய அழுக பாட்டு தான் நிறைய இருக்கும் அவங்களுக்கு. அந்த சந்தோஷமாக பாடுற பாட்டில் இதுவும் ஒன்று. இந்த பாட்டு என்னென்னா, உயர்ந்த மனிதன் பாட்டில் இடம்பெற்ற பாட்டு தான் இது. இதில் மெயின் வந்து சிவாஜி அவர்களும் வாணிஸ்ரீ அவர்களும் இருப்பாங்க. சவுகார் ஜானகி இதில் வந்து நடிச்சிருப்பாங்க, ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. இந்த பாட்டில் வந்து இந்த பாட்டில் அவங்க இந்த படத்தில் அவங்க எப்படின்னா, அவங்க கேரக்டர் வந்து அவங்க பெரிய ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணை வந்து சிவாஜி வந்து கல்யாணம் பண்ணியிருப்பார். அப்போ அவங்களுக்குள்ளே வந்து இந்த அம்மா வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட்கிட்ட முதற்கொண்டு இவங்க கை தான் ஓங்கி இருக்கும். பணக்கார பொண்ணுன்றதுனால இவங்க கை தான் ஓங்கி இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஸோ இவங்க எல்லாத்துலேயும் ஒரு மிலிட்ரி கண்டிஷன் மாதிரி வீட்டில் வேலைக்காரங்கள்லேருந்து எல்லாருக்கும் இவங்க ஆர்டர் போட்டுகிட்டே வர மாதிரியே ஹஸ்பண்டுக்கும் ஆர்டர் போட்டு அப்படி தான் நடத்திட்டுருப்பாங்க ஒரு குடும்பம். அப்போது அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்க, நீ வந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்கிற, இதில் வந்து என்ன சுவாரஸ்யம் இருக்குது, நீ நினச்சதெல்லாம் நீ வந்து சாதிச்சுக்கிறேன்னும் போது சுவாரஸ்யம் என்ன இருக்குது? அது இல்லை. 2வது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நீங்கள் வந்து ஒரு வேஷம் தான் போடுறீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நீங்கள் வந்து ஒரு அந்யோன்யமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உன்னை திட்டும்போது தான் உனக்கு வந்து அதில் ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க தோழி வந்து சொல்லிடுறாங்க. இவங்க யோசிக்கிறாங்க, அப்படியா அப்படிலாம் இருக்கா அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அதெல்லாம் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி யோசிக்கும் பொழுது அதே மாதிரி ஒரு சூழல் அவங்க குடும்பத்தில் நடந்துடுது. அந்த தோழி சொன்ன மாதிரி சிவாஜி அவர்கள் இவங்களை வந்து கோச்சிட்டு ஒரு அடி அடிச்சுட்டே போயிடுறாரு கன்னத்தில். அப்போ தான் இவங்களுக்கு வந்து அந்த தோழி சொன்னது ஞாபகம் வருது. மற்ற நேரமாக இருந்தால் பூகம்பமாக வெடிச்சிட்ருப்பாங்க சிவாஜி மேலே. ஆனால் இந்த தோழி சொன்னதை வச்சுட்டு அவங்க யோசிச்சுட்டு, ஆமாம் இதில் கூட ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சந்தோஷமாக பாடுற பாடல். அது என்ன பாடல் அப்படின்றது உயர்ந்த மனிதன் படத்தில் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து நடுவு வரிகளை சொல்கிறேன். நீங்கள் வந்து அதாவது அது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பாட்டு முழுக்கவே ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்க பியானோ வாசிச்சுக்கிட்டே அந்த பாடல் முதல்ல ஆரம்பத்தில் பாடுவாங்க. அதுக்கப்புறம் போக போக அவங்க வரிகள் வந்து பாடுற வரிகள் வந்து மலரனையும் அவர் நெஞ்சமோ தலையணையும் 2 கைகளோ சிலையழகும் அங்கு கொஞ்சமோ கலையழகும் அதை மிஞ்சுமோ அப்படின்னு பாடுவாங்க. அப்போ இந்த பாடல் தொடக்கம் என்ன, நீங்கள் கமெண்ட்டில் போடுங்களேன். கண்டிப்பாக நீங்கள் இது என்னன்றது பார்ப்பீங்க. உயர்ந்த மனிதன் படம்னு சொல்லிட்டேன், சவுகார் ஜானகி பாடல்னு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த பாடல் தொடக்கம் என்ன, இது உங்களுக்கான கேள்வி. நீங்கள் இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் வந்து விருப்பம் உள்ளவங்க, இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கண்டிப்பாக அது என்னன்னு தேடி போய் பார்ப்பீங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அந்த பாடல் முதல் அடி என்னன்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ரசித்து தான் பார்த்துட்ருக்குறேன். அதனால் இந்த பதில் என்னன்றது பார்க்குறது தெரியாதவங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நான் வந்து
இந்த பாடலோட முதலடி நான் வந்து கொடுத்துருக்குறேன், போய் பாருங்கள். தெரியாதவங்க அதை போய் பாருங்கள், சரிங்களா? இந்த நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து பார்ட் 4 வந்தாச்சு. என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா. அதே மாதிரி எல்லாருமே வந்து ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு வந்து மேலும் மேலும் உற்சாகத்தை கொடுக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.